சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என் கடன் பணி செய்து கிடப்பதே, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வில்வவாசனை சேனல் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். அடியேன் இன்றைய பதிவுல உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு முழுக்க சதுரகிரி மலை பெருமானுடைய மலை பயணம் பற்றிய ஒரு பதிவு. இது பாத்தீங்கன்னா நாம அந்த நடந்து போகக்கூடிய பாதை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தரைப்பகுதியா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு முன்னாடிலாம் ரொம்ப மண் தரையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கமும் நல்ல அடர்ந்த காடுகள் தான். அதுக்குள்ளதான் நாம போகணும். முன்னாடி போனவங்க எல்லாம் இறங்கி எதிர்க்க வந்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கும் மலை ஏறுறவங்க கொஞ்சம் ஏறதான் செய்யறாங்க. அந்த பௌர்ணமி 2 நாள் கணக்கு வருது இல்லைங்களா, அதுல அவர் முதல் நாள் ஏறுறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் இதுல என்னன்னா, காலையில எவ்வளவு சீக்கிரம் ஏறுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஈவினிங் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி போன உடனே அங்க ஆசீர்வாத விநாயகர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு விநாயகர் இருக்காரு. அவரை நம்ம வணங்கிட்டு அங்கிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தோட இந்த மலையை நம்ம நல்லபடியா ஏறி பெருமான தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு அவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு அங்கிருந்து நாங்க எங்களுடைய நடைப்பயணத்தை நாங்க தொடங்கினோம். அதை தாண்டி கொஞ்சம் மேல போனோம்னா அங்க ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி மலையில தண்ணி ஓடிட்டு இருக்கும். அங்க ஒரு அம்மன் கோவில், அப்புறம் யோக பைரவர் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னதி இருக்கு. அவங்கள வணங்கிட்டு அதை தாண்டி நம்ம கிராஸ் பண்ணி போகும் பொழுது அடுத்தது கொஞ்ச தூரத்துல வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வருது. வழுக்குப்பாறை அப்படின்னு சொன்னாக்கா இது இப்ப கொஞ்சம் ஒரு படிக்கட்டு மாதிரி செதுக்கி இருக்காங்க. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துதான், அதுல ரொம்ப ஏறுறதே கடினமா இருக்கும், வழுக்கும் போல. படிக்கட்டு இல்லைன்னா ஒரு மலையில எப்படி ஏற முடியும், கால் வச்சா வழுக்கும் இல்லையா, அந்த மலையை பிடிச்சு தழுவிக்கிட்டே மேல ஏறுவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி போனவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாலே தெரியுது பாருங்க உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அதை செதுக்கி இருக்காங்க. கொஞ்சம் கால் வச்சு ஏறும்போது புதுசா ஏறுறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு பயம்தான் இருக்கு. அதனால அந்த குச்சி தான் நமக்கு சப்போர்ட். அந்த குச்சியை ஊனிக்கிட்டு அந்த வழி தடத்தை பார்த்து நம்ம கால் வச்சு ஏறினோம்னா ஏறிடலாம். அதெல்லாம் கடினம்னு நினைச்சோம்னா கடினம் தான். ஈஸின்னு நினைச்சா நம்மள ஈஸியா நம்ம இதுல ஏற முடியும். எங்க அடியார்கள் எல்லாமே அதுல ஏறிட்டாங்க. அதை ஏறி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் தூரத்துல ஒரு படிக்கட்டு தரைத்தளமா அப்படி கொஞ்சம் தூரம் நமக்கு வரும். அது கொஞ்சம் தூரம் அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே காடு தான். காட்டு பகுதிக்குள்ள ஒரு வெயிலும் நிழலுமா கலந்த மாதிரியான ஒரு சூழல் தான். இது கால நேரம் 7 மணி 7:30 மணி அந்த மாதிரி வாக்குல நாங்க ஏறினோம். இந்த இடம்லாம் போகும்போது 8 மணி அப்படி இருக்கும். ஏறிட்டு இதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் வரைக்கும் இப்படியே போகும். இப்படி போகும்போது நினைப்போம், ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்லை போல இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கலந்துதான் வரும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தரைதளமா இருக்கும். அதுக்கப்புறம் சில இடங்கள் போகும்போது கொஞ்சம் கடினமா ஒரு மேல ஏறி திருப்பி கீழே இறங்குற மாதிரி படிக்கட்டாலாம் இருக்கவே இருக்காது. கல்லு, பாறை, மண் தரை, அப்புறம் சில இடத்துல அப்படியே சமமா இருக்கும். அந்த இடத்துல நல்லா இருக்கும் நமக்கு நடக்கிறதுக்கு. அதை தாண்டி பார்த்தாக்கா அடுத்தது சங்கிலி பாறை, அத்தி ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நீர்நிலையை கடந்து நாம அடுத்தது போகணும். தண்ணிக்குள்ள இறங்கி ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி இடுப்பளவு தண்ணி அந்த மாதிரி இருக்கு, அதுல இறங்கி நம்ம அந்த பக்கம் போகணும். அந்த இடத்துல உள்ள சைடுல உள்ள இடம் தான் இது. என்ன ஒரு அழகா அந்த பாறைக்கு நடுவுல அந்த நீர்வீழ்ச்சி வருது பாருங்களேன். தண்ணி எவ்வளவு அழகா ஓடி வருது பாருங்களேன். பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அதி அற்புதமான ஒரு காட்சி. ஆனா இதுலயும் நம்ம மக்கள் சும்மா விடல. எங்கிருந்தோ கையில கொண்டு போற வாட்டர் பாட்டில தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பாட்டில் பாருங்க, அந்த தண்ணிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இங்க எங்கேயும் போக முடியாம நம்ம மக்கள் ஒரு இடத்த கூட சுத்தமா வைக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாம இருந்தாங்கன்னா வனத்துறையும் ரொம்ப அழகா நல்லா நீட்டா இருக்கும். இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம சினிமால பார்ப்போம், நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு நம்மள அறியாம ஒரு ஆனந்தம் தான் இந்த மாதிரி காட்சிகள். அதுக்கப்புறம் இது அப்படியே பாருங்களேன், மேல வரைக்கும் ரொம்ப அந்த மரம், செடி, கொடி, பாறை,
அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மேல மலை, அதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு தோற்றம் தான் இந்த சதுரகிரி மலை பாதை. எவ்வளவு அழகா தண்ணி கொட்டுது பாருங்களேன். அதை பாக்குறதுக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சி. இதை தாண்டி கொஞ்சம் மேல ஏறணும்னா பாத்தீங்கன்னா அந்த 2 சைட்லயுமே நிறைய மலைகள் தான், அப்படியே பசுமை பூர்த்திய மலைகள், அவ்வளோ மரங்கள் செடிகள், அந்த மாதிரி அந்த எவ்வளவு தூரம் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மலை. அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோல எல்லாம் பாக்குறத விட நேர்ல பார்க்கணும். அந்த மாதிரி சைட்ல நம்ம ஏறக்கூடிய மலை ஏறிட்டு இருக்கும்போது சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகள், எங்க இருந்து தண்ணி கொட்டுது எங்க இருந்து வருது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல வெள்ளையா தெரியும், பார்த்தா தண்ணி அழகா அது பாட்டுக்கு ஆறு மாதிரி தண்ணி ஓடிட்டு வந்துட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் குறைவானதுதான், சில நேரங்கள்ல இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சில அடியார்கள் சொல்றாங்க. சில நேரங்கள்ல நிறைய தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பாருங்களேன், இதுவும் அந்த மலையில சைட்ல மலை ஓரத்துல அது எங்க இருந்து வருது அப்படிங்கறதே தெரியல, ஏதோ உச்சில இருந்து தண்ணி வருது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இது நம்ம நடக்கக்கூடிய பாதையில இருந்து சைட்ல வரும், இது கிட்டக்க போக முடியாது. அதை தாண்டி போனோம்னா காராம் பசு தடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இந்த இடம் வந்து காராம் பசு வந்து தடம் பதிச்ச இடம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் கடந்து போனோம்னா அந்த பாதையெல்லாம் பாருங்களேன், ஒரு எப்படி படிக்கட்டாவே இருக்காது. அதை தாண்டினதுக்கு பிறகு காராம் பசு தடத்தை தாண்டின பிறகு பாத்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் வந்து அமர்ந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு பாறை அதுல இருக்கு. இது வந்து 2 மலைக்கு நடுவுல இந்த நீரோட்டம் பாத்தீங்கன்னா, 2 மலைக்கு நடுவுல தண்ணி கொட்டும். இதுல நான் இறங்கவே முடியாது, என்னால கஷ்டம், இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கூட வந்து அடியார்கள் தான் பிடிச்சி இறக்கி விட்டாங்க. இதெல்லாம் இன்னொரு முறை நீங்க பார்க்க முடியாது, மெதுவா இறங்குங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பிடிச்சு என்ன கீழே இறக்கி விட்டாங்க. 2 மலை, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இடம், இந்த இடம் பாத்தீங்கன்னா 2 மலைக்கு நடுவுல வரக்கூடிய இந்த இடம். லேசா தண்ணி வருது. சில மழை காலங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா இதுல எவ்வளவு தண்ணி வரும்னு நம்மளே யூகிச்சு பாத்துக்க வேண்டியதுதான். அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்குறாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் நானும் இறங்கினேன். அப்புறம் இந்த தண்ணி ஓடுது இல்லையா, அந்த தெரியுது பாருங்க பாறை, எவ்வளவு அழகா தண்ணி ஓடுது பாருங்க. அந்த குகை மாதிரி ஒரு பாறை தெரியுது இல்லையா, அதுக்குள்ளதான் வந்துட்டு கோரக்கர் சித்தர் அமர்ந்து பூஜை பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு சின்னதா லிங்கம் இருக்கு. இப்போ ஒரு ஐயா அங்க உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்றாங்க. இந்த ஒரு ஐயா பாருங்க, தண்ணி பக்கத்துல எவ்வளவு ஆனந்தமா படுத்துட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. அந்த உள்ள தெரியுது இல்லையா, அகல் விளக்கு எரியுதுல, அங்கதான் வந்து சின்னதா ஒரு லிங்கம் இருக்கு. இந்த இடத்துலதான் கோரக்கர் அமர்ந்து தியானம் பண்ணாரு, பூஜை பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடம் எவ்வளவு அதி அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. 2 மலைக்கு நடுவுல, அந்த மலைக்கு நடுவுல மேல அந்த பாறையில ஏறி ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு பாருங்க. ஆனந்த நிலையில அவர் படுத்துட்டு இருக்காரு. இது வந்து சைட்ல அந்த மலையுடைய மேல் உச்சி வரைக்கும் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இவ்வளவு நேரம்னாலும் நம்ம அங்க உட்கார்ந்து இருந்தோம்னா பசி அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. தண்ணி, தாகம், பசி இதெல்லாம் வந்துட்டு அந்த மலை பாதைகள்ல போகும்போது தோணவே தோணாது. நம்ம பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கலாம், அப்படியே நடந்துட்டே இருக்கலாம். அதை பத்தி நம்ம நிறைய பார்க்கும் பொழுது நமக்கு அந்த மன நிறைவா, அது என்ன சொல்றதுன்னு தெரியல, பசிங்கிறதே நமக்கு வரவே வராது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் இது. இப்போ ரொம்ப க்ளோஸா தெரியுது பாருங்க அந்த ஒரு லிங்கம். இங்கதான் வந்து கோரக்கர் அமர்ந்து பூஜை பண்ணியிருந்திருக்காரு. அந்த இடம்லாம் நம்ம ஒரு முறையாலும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இதை மேல ஏறி வந்தோம்னா இந்த இடம் கொஞ்சம் மேல அப்படியே கல்லு கல்லாதான் இருக்கும். இதுலதான் நம்ம கொஞ்சம் ஏறணும். சில இடங்கள்ல இங்க பாருங்க, நம்ம குச்சி கொண்டு வந்ததுக்கான இதுதான். அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடுறாங்க, அவங்க பாட்டுக்கு செய்யறாங்க. நம்மள யாரையும் மக்கள் எல்லாம் தொந்தரவே பண்றது கிடையாது. அழகா இருக்கும். அந்த மாதிரி காட்டுக்குள்ள நம்ம நடக்கும்போது நினைச்சு பார்த்தா, இதுல என்ன மிகப்பெரிய இதுன்னா, அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து ஒரு சில இடங்கள்ல ஜூஸ், வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் ஒரு கடை வச்சிருக்காங்க. இவ்வளவு பொருளையும் அவங்க தலையில சுமந்துகிட்டு தான் அங்க வந்து அந்த கடையை வைக்கணும். அந்த மாதிரி அந்த கடையை வச்சிருக்காங்க. ஏன்னா போறவங்க வாங்கினாதான் அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம். அங்கங்க நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. போறவங்க வந்து இதெல்லாம் சுமந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அங்க போற வழியிலேயே வாங்கிக்கலாம். அது இல்லாம நிறைய இடத்துல தண்ணி வசதி, குடிக்கிறதுக்கும் தண்ணி வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அரசு தரப்புல. இதெல்லாம் தாண்டின உடனே ரெட்டை லிங்கம், அப்பாடா ரெட்டை லிங்கம் வந்துட்டோம், இனிமே கொஞ்சம் கிட்டக்க சுவாமி பார்க்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும்.
அந்த ரெட்டைலிங்கம் தாண்டி போனோம்னா நாவல் ஊற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் ஊற்று. இந்த நாவல் மரத்துக்கிட்ட ஒரு சுனை மாதிரி ஊற்று தண்ணி வந்து அது பின்னாடி தெரியுது பாருங்க. இதுல வந்து ஒரு சுனை மாதிரி தண்ணி வருது. அந்த ஊற்றுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நீரை பருகினோம்னா நம்ம உடல்ல உள்ள நோய் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாவல் ஊற்று தண்ணியை வந்து எடுத்து பருகுறாங்க, எடுத்துட்டு வராங்க, வீட்டுக்கு கூட எடுத்துட்டு வந்து எல்லாரும் பருகுறாங்க. அந்த நோயெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம போற பாதை இப்படிதான் இருக்கும். ஒரு மண் தரையா கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். அப்படி போகும்போதெல்லாம் ஐயோ அப்பாடா இப்படி பாறையே வரலையே, நடக்கிறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்போம். கொஞ்ச தூரம் போனோடனே திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி வரும். ஒரு ரொம்ப கொஞ்சம் கடினமான பாதைகள் எல்லாம் நான் வீடியோ எடுக்கல. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஏறணும். இதுல ஒரு கல் அந்த ஐயா இறங்குறாங்க பாருங்க, கொஞ்சம் சிரமம் தான் இந்த மாதிரி இடங்கள்ல. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, முடியாத இடத்துல யாரோ ஏறி இறங்குறவங்க யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த குச்சை ஊனிக்கிட்டு அந்த பாதைய வழித்தடத்தை பார்த்து பார்த்து அப்படியே காலை வச்சு நம்ம மேலே ஏறிடலாம். ஒன்றும் அதான் நம்ம மனசுக்கு தெம்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சதுரகிரி யாத்திரைய மலை பயணத்தை நம்ம வருஷத்துல ஒரு தடவையாவது நம்ம ஆயுஸ்ல ஒரு தடவையாவது நம்ம இதெல்லாம் பாத்துறணும். இதெல்லாம் சைடுல உள்ளக்கூடிய மரங்கள் பாருங்க, அந்த மலைப்பகுதி இதெல்லாம். அதை தாண்டி போனோம்னா பச்சரிசி பாறை. இந்த பச்சரிசி பாறை அப்படின்னு சொல்றது அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா விளையர்னு சின்ன சின்ன பொடி பொடி கல்லா அது ஒரு வித்தியாசமா இருக்கிறதுனால அதுக்கு பச்சரிசி பாறை அப்படின்னு வச்சிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அது ஒரு வித்தியாசமானது. அந்த பச்சரிசி பாறையை தாண்டின உடனே வனதுர்க்கை. பொதுவாவே நமக்கு எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்க வனத்துல இருக்கிறதுனால இங்க துர்க்கை வந்து இங்க வனதுர்க்கை தரிசனம் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் அப்படி அந்த பாதையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. அதுல கடந்து மேல ஏறி போனோம்னா இந்த மாதிரி ஒரு வழி, இந்த ஒரு பாறையா இருக்கும், அதுக்குள்ள ஒரு வழி போகுது. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸியா இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான தோற்றம் இது. இந்த சைட்ல அது நம்ம நடக்கும் போதே ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா அவ்வளோ அழகா அந்த மரங்கள் செடி கொடிகள் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் ஒரு ரம்மியமான ஒரு சூழல். அது எந்த ஒரு போன் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம நடக்கும்போது அவ்வளோ அதே அற்புதமா இருக்கும். அதை தாண்டின உடனே பலாவாடி கருப்பு சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லி அது நிறைய டிவில நியூஸ்ல எல்லாம் அந்த சீசன்ல காமிப்பாங்க. என்னன்னா இவர் பலாமரத்து அடியில இருக்கிறதுனால இவருக்கு வந்து பலாவாடி கருப்பு சுவாமி கோயில் அப்படின்னு. கருப்பு சுவாமி தான் மலையில இருக்கக்கூடிய சுவாமிக்கு முன்னாடி காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கடந்தோம்னாலே நமக்கு வந்து பெருமான் இருக்கக்கூடிய மலை வந்துரும். இந்த இடத்துல ஒரு மரம் தெரியுது பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய வேறு தான். தோற்றம் பாத்தீங்கன்னா வாராகியுடைய முகம் மாதிரி வந்து ஒரு தோற்றம் தெரியும். அதுல நம்ம மக்கள் உடனே ஏதாவது ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னா அங்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி மேலே ஏறி போனோம் அப்படின்னு சொன்னா அங்க இதெல்லாம் வந்துட்டு சைட்ல இருக்கக்கூடிய மரங்கள். அவ்வளோ என்ன மரம்லாம் பேரும் தெரியாது, எதுவும் தெரியாது, அதுக்கு என்ன செடி மரம். ஆனா அந்த காற்றை சுவாசிக்கும் போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு. நம்ம அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயிற்சி நம்ம உடம்புக்கு வந்துட்டு இதெல்லாம் இந்த மலையில ஏறி இறங்குறதெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த தரை மாதிரி இருக்கும். இங்க வந்து கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி அங்க பூஜைக்கான உள்ள பொருட்கள், பூ மாலை அகல் எல்லா பூஜை பொருட்களும் வச்சு ஒரு மூணுல இருந்து ஒரு 3-4 கடை அங்க வச்சிருக்காங்க. இது வந்து இந்த கடையெல்லாம் வந்து சீசன்ல மட்டும்தான் இங்க வச்சிருப்பாங்களாம். அந்த சீசன் முடிஞ்ச உடனே மறுநாள் பக்தர்கள் எல்லாம் கீழே இறங்கின உடனே அவங்களும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு கீழே இறங்கிடுவாங்களாம். அதுதான் இந்த பூஜை பொருள் தேவையானவங்க அங்க போய் வாங்கிக்கலாம். அதை தாண்டி போனோம்னா சுவாமி தரிசனம் பண்ற போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து அன்னதான கூடம். இது அன்னம்பாளிப்புக்கு வச்சுட்டு வெயிட் பண்றாங்க பாருங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்பர்களுக்கெல்லாம். இங்க வந்துட்டு நாங்க போன டைம்ல எல்லாமே கொஞ்சம் குறைவா இருந்தாங்க. இங்கதான் வந்து அன்னம்பாளிப்பு கொடுக்குறாங்க எல்லாருமே. அந்த அன்னம்பாளிப்பு வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். பிளேட்டு பாருங்க அந்த கூடையில எப்படி அழகா சாப்பிட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி அதுல கவுத்தி வச்சிடணும். அவங்கவுங்க சாப்பிட்றதுக்கு போய் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு திரும்ப போய் அங்க உணவு வாங்கிட்டு
சாப்பிட்டுட்டு திருப்பியும் நம்ம வாஷ் பண்ணி அந்த கூடையிலே கவுத்தி வச்சிடணும். நல்ல ஒரு நிழல். அங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்தர்கள் தங்கக்கூடிய ஒரு மடம் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த அன்னம்பாளிப்பு இடம். எவ்வளவு பேர் போனாலும் அவ்வளவு பேருக்கும் மலையில ஒரு அன்னம்பாளிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பெருமானுடைய கருணை தான். ஏன்னா அத்தனை பொருட்களும் அவங்க கீழே இருந்துதான் சுமந்துட்டு போகணும். அதை தாண்டி இந்த ஒரு பாலம் மாதிரி போகுது பாத்தீங்களா, இது ஒரு ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடையில இதுல ஒரு கம்பி பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா அப்படியே சிலுன்னு ஒரு நீரோடை. அதெல்லாம் அவ்வளோ அழகா அந்த ஒரு சவுண்டு இதெல்லாமே நல்லா இருக்கும். இது சந்தன மகாலிங்கம் சுவாமி ஆர்ச்சி. இது அந்த நுழைவாயில். இது இந்த கொஞ்சம் படிக்கட்டு மேலே ஏறி போனோம்னா சுவாமி சன்னதியிலலாம் போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. அதனால அங்க எடுக்கல. இங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த இடம் சுந்தர மகாலிங்கம் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழி. அந்த வழி பாத்தீங்கன்னா அது ஒரு நீரோடையில இறங்கி திருப்பி படிக்கட்டு மேல ஏறணும். இது நாங்க திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எடுத்த போட்டோஸ். இது படிக்கட்டா இருக்கும். இந்த நிக்கிற இடம் தான் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய நீரோடை. அந்த நீரோடையில இறங்கிதான் மேல ஏறி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணணும். எந்த இடத்துலயும் கோவில் நெருக்கத்துல போட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால எடுக்கல. இது பாத்தீங்கன்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த மலை தோற்றம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். எவ்வளோ ஒரு கிரீனா பசுமையா அந்த மலை கால நேரத்துல எல்லாம் இதை அப்படியே பார்க்கும்போது அந்த மேக கூட்டம் அவ்வளோ ஒரு அதி அற்புதமான ஒரு காட்சி. இந்த சதுரகிரி மலை இப்படியெல்லாம் கடந்து பெருமானை பார்த்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அது. அதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க கீழே இறங்கிட்டு நாங்க ரெஃப்ரெஷ் ஆன சிவா சித்தர் ஆனைமலை சித்தர்பீடம் இருக்கு இல்லையா, அங்க எங்களுக்கு மதிய உணவு ரொம்ப அதி அற்புதமான ஒரு மதிய உணவு அன்னம்பாளிப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து பாடலோட எங்களுடைய யாத்திரையை அங்க நிறைவு செய்து நாங்க அங்கிருந்து மறுபடியும் ஊருக்கு புறப்பட்டோம். அப்ப அவங்களுக்கு அப்படி ஒரு உணவு அப்படி ஒரு உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அது ஒரு அறுசுவை விருந்து அப்படின்னே சொல்லலாம். அது அற்புதமான உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த ஆனைமலை சித்தர்பீடம் அன்பர்களுக்கு வாழ்த்து பாடலோட தொடங்கி வாழ்த்து பாடலோட எங்களுடைய சதுரகிரி மலை பயணத்தை நிறைவு செய்து நாங்க ஊருக்கு புறப்பட்டோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழலாம் கைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதோறும் பல்பல வளநகர் எண்ணி நல்லாளோடும் நெருந்ததை இருந்ததே சிற்றம்பலம் தில்லையம்பலம்.